அதை கேட்ட உடனே எங்க அப்பா அம்மா துடியா துடிச்சு போயிட்டாங்க. பெத்த மக இப்படி அசிங்கம் பண்ணிட்டாளேன்னு இடிஞ்சு போயிட்டாங்க. 2 பேரும் தூக்கு போட்டு சாக போயிட்டாங்க. நான் நல்ல வேளை அவங்க உயிரை காப்பாத்தி போய் சத்தியம் செஞ்சேன். ஹோட்டல்ல தங்குனது உண்மைதான். ஆனா சுந்தர் சார் என் கூட தங்கல. காலையில அவர் என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணதான் வந்தாரு அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன். அதுக்கு மேல அப்படிப்பட்ட உத்தமரை பத்தி தப்பா பேசின நான் தற்கொலை பண்ணி மிரட்டினேன். அதுக்கப்புறம் தான் சார் நம்ப ஆரம்பிச்சாங்க. நீங்க செஞ்ச தப்பால நான் என் அப்பா அம்மாவை இழந்து அனாதையா கற்பிழந்தவள தெருவுல நின்றுப்பேன். கல்பனா, ஆனா உங்க மேல இருக்கிற பாசத்தாலையும் மரியாதையாலையும் இதெல்லாம் நடக்காம நான் தடுத்துட்டேன். எங்க வீட்டுல ஒரு உயிர் போயிருந்தாலும் அந்த பழி உங்க மேலதான் சார் விழுந்திருக்கும். என்னோட கசின் பிரதர் ஹோட்டல்ல உங்களை பார்த்ததால உங்க மேலதான் சார் பழிய போட்டிருப்பான். அதனால உங்க மரியாதை கெடக்கூடாதுன்னு தான் நான் என்ன உயிரோட இருக்கேன். கல்பனா, நான் சொல்றது கேள். வாட்ஸ் ஹேப்பனிங்? என்னாச்சுரா? ஏன் எழுதிட்டு இருக்கிறா? அது எதை சொன்னா? இல்லப்பா. ஏய், கல்பனா நல்ல பொண்ணு, நம்ம கடையில் ரொம்ப நாளா ஒர்க் பண்றா. அவ இப்படி அழற அளவுக்கு என்ன தப்பு பண்ணா? என்ன பிரச்சனைடா? நீ பேசாம நீ சொல்லுமா. சொல்லட்டுமா சார்? அது வந்துப்பா. கல்பனா, நான் கேட்கிறேன், இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன்ப்பா. ஐயா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். 80,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுமா? அதான் சார் கிட்ட அட்வான்ஸ் கேட்டேன். அவ்வளவு பெரிய அமௌண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா சுந்தர் இதெல்லாம்? அது இந்த சின்ன விஷயத்துக்கு அவளை இவ்வளவு தூரம் அழவிட்ட. எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு விசுவாசமான பொண்ணு. அவளுக்கு ஒண்ணுன்னா நம்மள தானடா கேப்பா, வேற யாரு கேப்பாவோ? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரம் என்கிட்ட வந்து கேளு, புரியுதா? ஏய், உனக்கு ஹெல்ப் பண்றா. சரிப்பா. சார், பயப்படாதீங்க சார். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. கஷ்டமோ நஷ்டமோ என்னோடய போகட்டும். இந்த கல்பனாவை நீங்க பரிபூர்ணமா நம்பலாம். இது சத்தியம். சரி. சுந்தர், இனிமே நீங்க வெறும் தலையாட்டி பொம்மை தான். நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டி தான் ஆகணும். ஒரு நாள் என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்லுவேன். தலையாட்டிக்கிட்டே நீங்க கட்டுவீங்க. இது நடக்கும். இந்தாங்க, இந்த டேப்லெட்ஸை 3 நாள் சாப்பிடுங்க. இல்லாட்டி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். நர்ஸ், அந்த பழைய ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. வரேன் சார். வாப்பா, கல்யாண மாப்பிள்ள. ஹாய்டா. உட்காரு. உன்னோட இன்விடேஷன் கிடைச்சது, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. அப்புறம் என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. என்னடா கல்யாண மாப்பிள்ள முகத்துல கலையே காணோம்? எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு நிமிஷம். ஹலோ சிஸ்டர், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். 1 ஹவருக்கு யாரையும் அனுப்பாதீங்க, ஓகே? சொல்றா, என்ன பிரச்சனை? அது எப்படி சொல்றது? சத்தியமா சொல்றேன்டா, அன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னடா தெரியல? வெறும் ஒயின்னு அந்த சைனாக்காரி சாராயத்தை கொடுத்துட்டா. மச்சான், குடிக்காதவன் முதல் தடவையா குடிச்சா போதை தலைக்கு மேலே ஏறும், தெரியும்ல? அப்படியே வச்சுக்கோயே. ஆனா அந்த பொண்ணு சொல்ற மாதிரி தப்பு நடந்திருக்குமா? 2 பேரும் தனி இடத்துல இருந்திருக்கீங்க. நீ போதையில வேற இருந்திருக்க. அவ உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணு. உன்னை தொட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல? மச்சான், போதை என்ன வேணாலும் பண்ணும். அதுக்கு புத்தி கிடையாது, பயம் கிடையாது, அசிங்கம் அருவறுப்பு கிடையாது, மான அவமானம் கிடையாது.
அப்போ கண்டிப்பா தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஷூரா? இந்த விஷயத்துல அவ ஏன்டா பொய் சொல்ல போறா? ஏன்னா இதுல அவளுடைய வாழ்க்கையும் இருக்கு. இப்ப என்னடா பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு வேற வாழ்க்கை அது இதுன்னு பயம் காட்டுறா. 4 நாள் எனக்கு கல்யாணம் வேற இருக்குடா. அந்த பொண்ணு மனசு வச்சாதான்டா நீ இதுல இருந்து தப்ப முடியும். அவ வெளியில சொல்லிட்டாலோ இல்ல இந்த விஷயம் யார் மூலியமா வெளியில தெரிஞ்சிட்டாலோ டேஞ்சர் தான். நம்ம ப்ரிகாஷனா ஒரு வேலை பண்ணலாம். சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், இதை கொண்டு போய் கொடு. கன்சீவ் ஆகாம தடுக்கலாம். டேய் என்னடா அதுக்குள்ள போய் கன்சீவ் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? டேய், சில பேருக்கு 10 வருஷம் கூட கரு உருவாகாம இருக்கலாம். ஆனா சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியா நடந்துரும். உன் சேஃப்டிக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். எனக்கு எனக்கு பயமா இருக்குடா. தப்புடா. அவளுக்கு நான் மாத்திரைலாம் கொடுத்தேன்னா வியாபாரி மாதிரி ஆயிடுவேண்டா. டேய் அவ என் மேல மரியாதை வச்சிருக்கா. அதை கெடுத்துக்க நான் விரும்பல. சுந்தர், நான் சொல்றதை கேள்றா. உன் எதிர்காலத்தை நினைச்சுதான் சொல்றேன். அந்த பொண்ணு இப்ப வெளியில சொல்லாம இருக்கலாம். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகி 4-5 மாசம் கழிச்சு நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? 2வது ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? சொல்றதை கேளு. இந்த டேப்லெட் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட வை. கல்பனா சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். டாக்டர் கிட்ட போயிருந்தேன். என்னாச்சு சார்? உடம்பு சரியில்லையா? இல்ல, நம்ம விஷயத்த டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். எந்த டாக்டர்? ஏன் சார், ஏன் அவசரப்பட்டு சொன்னீங்க? அவர் உங்களை தப்பா நினைப்பாருல்ல? அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், பிரச்சனை இல்லை. என்ன சொன்னாரு? அது ஒரு சேஃப்டிக்கு. யாரோட சேஃப்டிக்கு? உன்னோட சேஃப்டிக்கு தான். என்னோட சேஃப்டிக்கு நான் தானே போகணும். நீங்க ஏன் போனீங்க? இது எதுக்கு வாங்குனீங்க? உண்மையை சொல்லுங்க. என்ன கல்பனா, நானும் மனுஷன் தானே. உன்னோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்க வேண்டாமா? ஏதோ தெரியாம நமக்குள்ள அந்த விஷயம் நடந்து போச்சு. சார், நானே அதை பத்தி எந்த குற்ற உணர்வும் இல்லாம இருக்கேன். நீங்க ஏன் இப்படி? கல்யாணம் இருக்கே, அதான். நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னால உங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? அது ஓகே கல்பனா. ஆனாலும் ஒருவேளை நீ கன்சீவ் ஆயிட்டேனா என்ன பண்றது? சார், இந்த மாத்திரையை சாப்பிட்டா நிறைய பிரச்சனை வரும். நான் மறுபடியும் கர்ப்பமாகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப வேதிக்கே தெரிஞ்சு போச்சு. ஏயா, ஒரு பொண்ணு வயித்துல புள்ளிய கொடுத்துருவோமோன்னு பயந்து மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல ஊரை கூட்டி தாலி கட்ட வந்து உட்காந்துருக்கியா? வெக்கமா இல்லை உனக்கு?